ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. பீச்சுதான். படத்துல காமிக்கப்பட்ட ஹீரோஸை விட சில வில்லன் கேரக்டர் பயங்கரமா பண்ணியிருந்திருப்பாங்க. அது ஆக்டரை பொறுத்து மாறும். சில கதைக்கு ஏற்ப அந்த வில்லனோட கேரக்டர் பயங்கரமா வந்திருக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது ஹீரோவோட அந்த வில்லன் ரொம்ப மாசம் வந்து தெரிவாங்க. அவங்களுக்கான கேரக்டர் ரைட்டிங் பீக்கா வந்து இருக்கிற மாதிரி படத்துல இருக்கும். சொல்ல போனா படத்துல வில்லனோட கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோ லெவலுக்கான ஒரு ரைட்டிங்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்துல வில்லனா நடிக்க வேண்டிய ஆக்டர் அவ்வளவு ஃபுல் பொட்டன்சியல் அமைச்சிருந்திருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா படம் பிளாக் பஸ்டரா மாறும். ஹீரோவை ஓவர் ஷேடோ பண்ண வில்லன் கேரக்டர்ஸை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க. என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு அருண் விஜய் இந்த படத்துல கமிட் ஆனார். அப்படி இருக்கும்போது அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குமானே எல்லாருக்குமே டவுட் வந்து இருந்துச்சு. ஜிமேம் அவர்களே வந்து அருண் விஜய் அவர்களுக்கு தெரியாம டெஸ்ட் ஷூட்டிங் வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல கமிட் பண்ணியிருந்திருக்காரு. இதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்க போறல ஆக்டிங் நல்லா இல்லை அப்படின்னா படத்துல நிறைய ஃபிளாஸ் வந்து இருக்கு. அதையும் தாண்டி அஜித் அவர்களோட ஆக்டிங்க்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அவருக்கும் மேலே ஒரு பாயிண்ட்ல அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருப்பார். இதுக்கான காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமாக்குள்ளே வர்றாரு. அவர் ஆக்டிங்கை பெஸ்ட்டாக காமிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த படத்துக்கு சான்ஸ் வந்து கிடைக்கும். பெஸ்ட்டாக வில்லன் ரோலை பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாரு. ஒரு ஆஸ்டியாலாக வந்து இருக்கட்டும், பாடியாக வந்து இருக்கட்டும், எல்லாமே ஃபிட்டாக ப்ராப்பராக வந்து இந்த படத்துக்குனே செதுக்கிய மாதிரி வந்து இருக்கும். சொல்லப்போனால் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோ மாதிரியே நம்மளுக்கு வந்து தெரிவார். இதுக்கான காரணம் வில்லனையும் வந்து ப்ராப்பரான ரைட்டிங்கோட கொடுத்தனால. அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி வந்து இருக்கும், அவங்களுக்கு கேங்ஸ்டர் ரூல் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி என் சைடு இருக்கிற எமோஷனையும் ஜிவிஎம் காமிச்சனால நம்மளுக்கு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை பார்க்க தோணும். அதனால விக்டர் கேரக்டர் நிறைய பேருக்கு வந்து என்ன இருந்தாலும் பிடிச்சிருந்துருக்கும். ஜிகிர்தாண்டா சொல்லப்போனால் வில்லன் தான் இந்த படத்துக்கு இரவே. வில்லனுக்கு ஷூட்டிங் வச்சு ஒரு சாஃப்ட்லி மாதிரி எடுத்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. இது ஐடியாவாக யோசிக்கும் போதே அந்த டயத்தில் பெரிய விஷயம். இந்த படத்தில் அது கார்த்திக் சுப்ராஜ் சார் பயங்கரமாக வந்து பண்ணியிருந்திருப்பார். அந்த வில்லன் கேரக்டரையும் பாபி சிம்மா அந்த அளவுக்கு எப்படி ஒரு ரியல் லைஃப்ல ஒரு கேங்ஸ்டரோட தாட்ஸ் வந்து இருக்கும், சைக்கோ தனிக்கா சில வேலை வந்து செய்வாங்கள்ல, அது எல்லாத்தையும் காமிக்க முயற்சி பண்ணனால அவருக்கு இந்த படத்துக்கு தேசிய விருதே கிடச்சிச்சு. அதனால தான் ஹீரோ என்னதான் சித்தார்த் அவர்கள் இருந்தாலுமே ஓவர் ஷேடோ பண்ணியிருந்திருப்பாரு பாபி சிம்மா. ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய படம். நார்மலான வில்லனை காட்ட ட்ரை பண்ணல, ஒரு சைக்கோவான கேரக்டர் மாதிரி காமிக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க்க முடியும், மிட்ரேஞ்சிலேயே வந்து படம் வரும்போது காமிப்பாங்க வில்லன் வந்து கொடூரமாக எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட வில்லனை ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். எந்த அளவுக்கு ரஜினி சாரை கொண்டாடுறாங்களோ ஒரு பாயிண்ட் தாண்டி விநாயகனோட வர்மன் கேரக்டர் பயங்கரமாக வந்து கொண்டாந்துருப்பாங்க. இதுக்கான காரணம் அவர் பண்ண ஆக்டிங். கேமரா கிட்ட அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பார். பயங்கரமான பீக் ரைட்டிங் ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. வில்லன் கேரக்டரும் பயங்கர பொட்டன்ஷியலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வந்து இல்லை. ஸ்க்ரீன் பர்சன்ஸை வச்சு மட்டுமே எனர்ஜெட்டிக்காக இந்த படத்தை காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது சில படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. விநாயகன் கேரக்டரில் வர்மன் எக்ஸ்பிரஸ் பண்ணுற அந்த ரியாக்ஷன் எல்லாமே ரியல் லைஃப்பில் வில்லனை பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கான முக்கிய காரணம் ரியல் லைஃப்லேயும் அவர் அப்படி தான் ஒரு மாதிரி தாதா மாதிரி தான் கேரளாவில் சுற்றிட்டு வந்து இருந்தார். ரஜினி அவர்களுக்கான மாஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை பிரேக் பண்ணுற அளவுக்கு இவரோட ஆக்டிங் இருந்தது உண்மை. வாக்கிங் இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் விழுந்து நடிச்சிருந்திருப்பார். இவரை ஸ்டார்டிங் ஃப்ரேமில் காட்ட அடுத்தடுத்த ஃப்ரேமில் வர எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அதை பிரேக் பண்ணிகிட்டே வந்து இருப்பார். யார் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான டவுட் வர அளவுக்கு ரெண்டு பேரும் மாறி ஆக்டிங் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. சொல்ல போனால் வயசில் பெரியவருங்கிறனால இவர் தான் நிறைய விஷயத்த பொறுத்து போயிருக்கணும். அதனால் மட்டும்தான் இவர் இந்த படத்தில் பார்க்கல வில்லன் கேரக்டர் மாதிரி வந்து தெரியும். ஆனால் அவர் சைடு இருந்து இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா அவருமே ஹீரோ மாதிரி தான் வந்து இருப்பார். ரியல் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். இருந்தாலும் இவரோட கேரக்டர் இவருக்கு ஏஜை வச்சு நம்ம வில்லன் கேரக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அவர் நேஷ்னல் அவார்டு வாங்குற அளவுக்கான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடியே அவர் வாங்கியிருக்கணும். இதுக்கான காரணம் ரியல் லைஃப்லையும் இந்த மாதிரி பாக்கிங் இன்சிடென்ட் நிறைய வீட்டில் நடந்திருக்கு. பிரச்சனையை பார்த்துட்டு தான் வந்து இருப்பாங்க சென்னையில். அதை இவரோட எக்ஸ்பிரஷன் அண்ட் இவரோட டைலாக் மூலியமாக ரொம்ப ரியாலிட்டிக்கு கொண்டு வந்திருப்பார். அதனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆச்சு. வில்லன் கேரக்டர் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறது கஷ்டம், ஆனால் அவர் பண்ணியிருந்திருப்பார். இரும்பு திரை விஷால் என்னதான் இந்த படத்தில் ஹீரோவாக இருந்தாலும் எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து அர்ஜுன் அவர்கள் அவரோட சைலண்ட் ஆக்டிங் மூலியமாகவே பிரேக் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல முடியும். விஷால் அவருடைய ஸ்கிரீன் பர்சன்ஸை கம்பேர் பண்ணும்போது அர்ஜுன் அவருடைய ஸ்கிரீன் பர்சன்ஸ் கம்மி தான். அப்படி இருக்கல அர்ஜுன் அவரோட பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துட்டாரான்னு வந்து கேட்டிங்கன்னா அதுவுமே இந்த படத்தில் இல்லை. அப்படி இருக்கையில் எப்படி அர்ஜுனோட வில்லன் கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இரும்பு திரை படத்தில் சொல்லப்பட்ட வில்லன் கேரக்டர் டெப்த்து ரொம்பவே அதிகம். ஒருத்தவன் லோன் வாங்கி தப்பு செய்கிறான், அதை இன்னொருத்தவன் வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சி பண்ணுறான். அது மட்டும் இல்லை, ஃபோன் கடையிலலாம் இந்த மாதிரி ஒட்டு கேட்குற விஷயத்துக்கான டிவைஸ் மாதிரி யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயம் உண்மையாக சொல்ல ட்ரை வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ரியாலிட்டியை எந்த வகையிலையும் பிரேக் பண்ணாமல்.
அதில் எந்த ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருந்தாலுமே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வில்லன் ஆக்டிங் சிஸ்டம் வச்சு இருக்கிறனால நிறைய பேருக்கு ஆக்டிங் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க பிடிக்கும். அது ஹீரோவோ வில்லனோ இல்லை அர்ஜுன் வேற நடிச்சிருக்காரு ஆக்டிங் ரிலேட்டட். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கல. அதான் நடந்திருக்கு. மாமன்னன் இந்த படத்தில் என்னதான் விழுந்து விழுந்து வடிவேல் அவர்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் ஆக்டிங்கை போட்டிருந்தாலும் ஃபஹத் ஃபாசில் ஈஸியாக வந்து அவரோட ரோலில் பயங்கரமாக நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பார். சொல்லப்போனால் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, வடிவேல் அவரோட கேரக்டருக்கு எமோஷன் ஆவாங்க. உதயநிதி அவருக்கான கட்சிக்கு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தா ட்விஸ்ட் அடிச்சு ஃபஹத் ஃபாசில் ரத்னவேலுங்கிற கேரக்டர் மூலிமா அவரோட ஃபுல் ஆக்டிங் பொட்டன்ஷியலை காமிச்சனால வில்லனை தாண்டி மக்களுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதாவது ப்ராப்பரான வில்லன் ரைட்டிங் இருந்தாலும் ஆடியன்ஸானே ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து சொல்லி அவங்களுக்கு ரத்னவேலுங்கிற கேரக்டர் பிடிச்சி போனனால ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்டோரி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் அந்த ஒரு ஃபாஃபா கேரக்டருக்கு விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட். மோஸ்ட்லி இந்த மாதிரியான வில்லன் கேரக்டர் ஆடியன்ஸ் ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறலாம் ரேர். வடிவேல் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கிறாரு, உதயநிதி மாதிரியான ஒரு ஆக்டர் இருந்துமே அவங்க ரெண்டு பேரையும் ஓவர் ஷேடோ பண்ணி ஃபாஃபா ஒரு ஆளாக மட்டும் இருந்து ஆடியன்ஸ் கிட்ட அந்த கேரக்டர் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. இது பெரிய விஷயமானு வந்து கேட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஸ்பைடர் ஏஆர் முருகதாஸ் அவரோட படங்களும் எடுத்துட்டோம் அப்படின்னா வில்லன் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். ஹீரோ என்னதான் பயங்கரமான மாசான விஷயம் செஞ்சாலுமே அதை தாண்டி வில்லனுக்கான ஒரு ப்ராப்பர் ரைட்டிங் வந்து இருக்கும். அதனால அவரோட படங்களில் காமிக்கப்பட்ட வில்லன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூனிக்கான ஒரு லைன் வந்து இருக்கும். இந்த படத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுறேன்னு சொல்லி பியூர் சைக்கோ வில்லனாக காமிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டரில் எஜ்ஜே சூர்யா பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்திருப்பாரு. மகேஷ் பாபு அவரோட ஆக்டிங்கை விட பயங்கரமாக டெலிவரி பண்ணனால ஒர்க் அவுட் ஆகிருக்கும். துப்பறிவாளன் விஷால் அவரோட ஆக்டிங்கும் சரி டைலாக்ஸும் சரி இந்த படத்தில் கொஞ்சம் யூனிக்காக வந்து இருக்கும். இதுக்கான ரீசன் மிஸ்கின் அவரோட ஃபார்மேட்டில் நடிச்சிருந்திருப்பாரு. அது இந்த படத்தில் நிறைய இடத்துல கிளிச் மாதிரி வந்து இருந்திருக்கும். வினய் இந்த படத்தில் வில்லனை நடிக்க போகிறான்னு சொன்னதுமே எல்லாருக்குமே க்யூரியாசிட்டியாக வந்து இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம ஹீரோவாக பார்த்து பழகிட்டோம், வில்லனாக பார்க்க போகிறோம்ல. அப்போது அவர் வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர் நடித்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் வில்லனோட கேரக்டர் ப்ரெசன்ஸும் கம்மி தான். ஆனால் வர்ற சீன் எல்லாத்துலேயுமே விஷாலோட ஆக்டிங்கும் சரி மோஸ்ட்லி எல்லா கேரக்டரோடையும் வினய் அவர்கள் பெட்டராக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான மெயின் ரீசன் அவர் மிஸ்கின் அவரோட ஃபார்மேட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டார். அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கதையில் எழுதுகிற மாதிரி நடிக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பார். அது இந்த படத்தில் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஹாரர் வைப்பில் என்ன மாதிரி ஒரு சைக்கோபாத் யோசிப்பானோ அந்த ஆக்டிங்கை ரொம்ப பெட்டராக வினய் அவர்கள் இந்த கேரக்டர் வில்லனில் ட்ரை பண்ணியிருந்திருப்பார். அதனால விஷால் அவர்கள் என்ன தான் ஆக்டிங்கை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருந்தாலும் வினய் ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம பார்த்த படங்கள் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஒரு யூனிக்கான லைன் கனெக்ட் ஆகும். சைக்கோபாத் மாதிரியான ஒரு வில்லன், இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் நடிக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே வந்து இருக்காது. என்ன மாதிரியான கொடூரமான ஆக்டிங்கை வேணாலும் டெலிவரி பண்ணலாம். அது ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால பக்காவாக அந்த கேரக்டர் நடித்து வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய இடத்துல அது ஒர்க் அவுட்டும் ஆகும். அதை தாண்டி ஒரு வில்லனை பயங்கரமாக காமிக்கணும்னா அதுக்கான ஆர்ஜின் இருக்கணும், வேல்டான ஸ்டோரி வந்து இருக்கணும். அதுவுமே இப்போ பார்த்த சில படங்களில் இருந்துச்சு. அதனால ஹீரோவை விட வில்லன் கேரக்டர்ஸ் ஓவர் ஷேடோ பண்ணியிருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.